கூலா நாலு சினிமா செய்திகள். இனிஷியலா நம்ம தனுஷ் சார்ட்டேந்து போகலாம். எப்பவும் போல நீ மறந்து போற. பாத்துடலாமா? அந்த டைலாக் சொல்லணும்ல. ஐயோ மறந்துடுறேன். பாத்துடலாமா? பாத்துடலாம். தனுஷ் சார் அவர்களுக்கு கடந்த 2 படங்கள் எதுவுமே கை கொடுக்கல. கரப்படமாக இருந்தாலும் சரி, இட்லி கடையா இருந்தாலும் சரி. ஆமா, 2 படமும் ஓடல. கரப்படம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்னால இது போகலன்ற மாதிரி ஆகிடுச்சு. உண்மையை சொல்லு, கதை வந்து செட் ஆகல, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இல்ல அப்படின்றதுனால ஓடலன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இல்ல, இப்ப மே 4 ரிசல்ட் அந்த ஏப்ரல் எண்டுல தானே படம் வந்துச்சு. சோலா ரிசல்ட்டை நோக்கி காத்திருந்தாங்க. அதனால பெருசா இது வந்து பேசப்படல. ஏன்னா இப்ப ஃபுல்லாவே விஜய் அவர்களை பத்தி தான் எல்லாமே ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்களே, அந்த சட்டசபை லைவ் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க சம்பாதிச்சிடும்னு சொல்லிட்டுலாம் அதான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல. இப்ப நம்ம அதுக்கு போக வேண்டாம். இப்ப அடுத்ததாக தனுஷ் அவர்கள் ஓம் அப்படின்ற படம் வந்து தயாரிக்க, அந்த படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து அமரன் படம் எடுத்தாங்கல்ல, ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள், அவங்க தான் வந்து இயக்குறாங்க. அமரன் படம் வந்து எஸ்கே அவர்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு. ஒரு மெகா ஹிட் படமா அமைஞ்சிருந்துச்சு. அதுக்காக நிறைய அவார்ட்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க இல்லையா. சோ இப்ப ரீசெண்டாவே ஒரு எந்த படமுமே தனுஷ் சார் அவர்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த படமாவது கொடுக்கணும்ன்ற மாதிரி ராஜ்குமார் பெரியசாமி அவர்களும் வந்து உழைப்பு அதிகமா வந்து இதுல போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஓம் அப்படின்றதே ஒரு மந்திரம், அது மாதிரி அந்த மாதிரி இல்லையா. ஒரு 60% ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரியும், இதை பத்தின அப்டேட் கூடிய சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ சிவகார்த்திகேயன் சார் அவர்களுக்கு அமரன் படம் எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சோ, வெற்றி படமாக அமைந்ததோ, அந்த வரிசையில இவங்களுக்கு இந்த ஓம் படம் அப்படின்றது கொஞ்சம் நல்லபடியா பேர் வாங்கி கொடுக்கணும், ஒரு வெற்றி படமா தரணும். ஏன்னா சூர்யா சார் அவங்களும் கருப்பு மூலமா வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டாங்க. சோ இப்ப இவங்க தான் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு இந்த படம் வந்து கை கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த படம் மூலமா அங்க வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்காலம் நிறைய இருக்கு, இந்த படத்தை நம்பி இருக்காங்க, அந்த அளவுக்கு படத்துல ஒர்க் அவுட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவங்களுக்கு அவங்க டீமுக்கு நம்ம முதல்ல பெரிய விஷயம் சொல்லிடலாம். நல்லபடியா அவங்க படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு வைட்ல பயங்கர கலெக்ஷன் கொடுத்து எல்லாருக்குமே பிடிச்ச படமா இது இருக்கணும். தமிழக மக்களுக்கும் சரி, இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருக்கணும். நாங்களும் எங்க சைடு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். சூப்பர். நான் இப்ப வந்து தனுஷை பத்தி நீங்க பேசிட்டீங்க, நான் அவருடைய பையனை பத்தி பேச போறேன். அவங்க பையன் யாத்ரா தானே? ஆமா. அவங்களும் சினிமாவில என்ட்ரி கொடுக்க போறாங்களாம். ஹீரோவாவா? ஏன்னா இப்ப விஜய் சார் அவங்களுடைய மகன் வந்து டைரக்டராக என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அவங்க ஹீரோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, பட் வரல. அவர் டைரக்டர். நானும் நீங்க சொல்லும்போது மேபி ஒரு ப்ரொடியூசரா வரலாம், இல்ல டைரக்டரா வரலாம்னு பார்த்தேன். டைரக்டா ஹீரோவாவே வர்றாங்க. சைடு ரோல் எல்லாம் பண்ண மாட்டாங்களாமோ, இந்த வில்லன், அமெரிக்கா மாப்பிள்ளை அப்பெல்லாம். ஆக்சுவலி நீங்க விஜய் சேதுபதி அவருடைய பையன் பேசுனது கேட்டீங்களா? அது நடிச்சா ஹீரோ தான். அந்த மாதிரி இவங்க வந்து ஹீரோவை களமிறங்க போறாங்களாம். சோ இந்த படத்தை வந்து யாரு தயாரிக்க போறாங்கன்னா தனுஷ் அவர்களே தயாரிக்க போறாங்களாம். ஓ சூப்பர். இப்ப தனுஷ் அவர்கள் கூட அவங்களுடைய சொந்தக்கார மகனை வச்சு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. அந்த பர்சன் கூட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஹீரோ கூட கிட்டத்தட்ட தனுஷ் அவர்கள் மாதிரியே தான் வந்து இருந்தாங்க. மேக்சிமம் அந்த பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி எல்லாமே தனுஷ் அவங்களுடைய இது நம்ம வந்து பார்த்தோம், தெரிஞ்சுது. அந்த படம் அந்த அளவுக்கு வந்து பேசப்படல, இருந்தாலும் ஓரளவு பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும். ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. பாடல் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. ஏது பேச்சு அந்த மாதிரி சாங்லாம் நல்லா வந்துச்சு. கோல்டன் ஸ்பேரோ சாங் கூட ட்ரெண்ட் ஆச்சு. இதுல வந்து இப்போ ஒரு பையன் வந்து ஹீரோவை களமிறக்குறாங்கல்ல, இதுக்கு வந்து நல்லா படக்குழு வச்சு திட்டமிட்டு இருக்காங்களா. ஏன்னா படம் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்துக்கு வந்து யார் இசையமைக்கிறான்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இசையமைக்கிறாராம். வாவ், நம்ம வந்து தனுஷ் சார் ஜிவி காம்போ வந்து ஆடுகளம் பொல்லாதவன், அதுல இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சோ இப்ப ரீசெண்டா வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதனால ரொம்பவே நான் ஈகர்லி வெயிட்டிங், ரொம்ப வெயிட் பண்ணி. ஆடுகளம் படமே போதும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கு. ஆமா, அதுல ஐயோ நெஞ்சு அலையுதடி அந்த சாங்லாம் அப்படி வருடுற மாதிரியே இருக்கும். கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் இருக்கிறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் அந்த கதை வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பாடல் ஹிட் ஆகும், மியூசிக் வைஸ் வந்து கண்டிப்பா பின்னி படல் எடுத்துருவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. சோ பார்க்கலாம், பொறுத்து வந்து என்ன கதைக்களத்தில் நடிக்கிறாரு, எப்படி அப்பாவி மீது வெற்றி கொடுக்கறாரா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக அன்பே சிவம் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படம் பார்த்தது இல்லையா? அப்ப நீங்க வந்து போய் பாருங்க. மிகப்பெரிய அரசியல் அதுல வந்து பேசியிருப்பாங்க. ஒரு கம்யூனிசம் அப்படின்றது அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது டயலாக் கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மனசுதான் சார் கடவுள், நிறைய பேர் சொல்லி அந்த படம் வந்து அந்த டயலாக் அந்த படத்துலதான். அன்பே சிவம் படத்துல கமல்ஹாசன் சார் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவங்க தான். ஓகே, எனக்கு தெரியும். கமல் சார் நடிச்ச படங்கள் தெரியும், இல்ல மாதவன் வருவாரு அது தெரியும். அந்த
கடைசி சீன்ல மட்டும் ஏதோ நடந்து போற சீன் மட்டும் நான் பார்த்திருக்கேன். அது ஞாபகம் இருக்கு. ஆனா படம் நான் பார்த்ததே கிடையாது. சோ சுந்தர்சி அவங்களுடைய மகளை வந்து ஸ்கூல் சேர்க்க போகும்போது நீங்க என்னங்க கருவுல குழந்தை உருவான உடனே எங்க ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க. ஆக்சுவலி இப்போ எல்லா பக்கம் தான் நடக்குது. பிறந்த ஆக்சுவலி கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து ஸ்கூலுக்கு போயிடறாங்க. ஏன்னா அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால டேட் முன்கூட்டியே புக் பண்ணி வச்சிடுறாங்க. சோ அந்த வரிசையில இவங்களும் வந்து போயிருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு லேட்டா 3 வயசுல வர்றீங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதற்கப்புறம் இந்த மாதிரி டைரக்டர் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே, நான் இப்ப ரீசெண்டா நிறைய படங்கள் பார்த்தேன். அதுல வந்து அன்பே சிவம் இந்த படம் வந்து என் மனசை வந்து கவர்ந்துச்சு. அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டோன்னே பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அந்த படம் எடுத்ததே நான் தான். அது குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்பே சிவம் படத்தோட டைரக்டரே வந்து இவர் தான் சுந்தர்சி அப்படின்னு. அன்பே சிவம் படம் எடுத்த டைரக்டருக்கு சீட்டு இல்ல நான் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா நான் உங்களுக்கு சீட்டு தர்றேன், எப்பாடுபட்டாவது நான் வந்து சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. படம் வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்திருக்கு ஸ்கூல்ல சேர்றதுக்கு. படம் மூலம் அந்த படம் அவங்க எடுத்ததுனால நிறைய பேருக்கு அந்த படம் வந்து பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தான் அதோடைய உணர்வு வந்து உங்களுக்கு வந்து புரியும். நம்ம ஜஸ்ட் பேசுறது மூலமா அந்த படத்தை வந்து வர்ணிக்க முடியாது. அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கே ஒரு இது வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு படம் அது. சரி, நான் பார்க்கல, நான் படத்தை பார்க்குறேன். சரி, கண்டிப்பா பாருங்க. அடுத்து வந்து நான் என்ன பத்தி பேச போறேன்னா, நானும் இன்னொரு புதுமுக நடிகர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வர போறாரு. யார் அப்படின்னா டைரக்டர் சங்கர் அவர்கள். ஓகே. அவர் ஹீரோவா இறங்குறன்னு நான் சொல்லல. அவருக்கு பையன். அவங்க பொண்ணு அதித்தி அவங்கள தெரியும். ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்லலாம், சிங்கர்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு இந்த அன்னியன் சாங் தான் அவங்க பாடி கொஞ்சம் ட்ரோலா ஆகிட்டாங்க. மத்தபடி வண்ணாரப்பேட்டை சாங், மதுரை வீர அழகுல அந்த பாட்டுலாம் கொஞ்சம் நல்லா தான் போனுச்சு. அவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னு வந்து அன்னியன் சாங் எடுத்து அவங்க ஏதோ ஒண்ணு மிக்ஸ்டா கொடுக்கணும், ஒரு வெரைட்டி டிஃப்ரெண்டா மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது சொதப்பி கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே வந்து அசிங்கமா ஆயிடுச்சு. சங்கர் அவர்களுக்கு வந்து 2 பொண்ணு. அதுல ஒரு பொண்ணு வந்து சினிமாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து சினிமா ஆசையில வந்து நடிக்க வந்துட்டாங்க, சிங்கரும் கூட. இப்போ அவருடைய பையன் வந்து ஹீரோவா கிளம்பிருக்கிறாராம். ஓகே. சோ அதுதான் எல்லாரும் வெயிட்டிங்னா சங்கர் வந்து எப்படி பிரம்மாண்டமா படம் எடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமா. அவர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் எதுவுமே வரல. லாஸ்ட்ல வந்ததும் பெரிதளவு ஓடல. ரொம்ப கேப் விட்டாரு. இப்ப வேள்பாரி படத்தை வந்து இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமாவும் இது டீடைல் இல்ல. ஓகே. சோ இப்போ அவரோட பையன் வந்து நடிக்கிறா. இந்தியன் 3 எதுவும் பிளான் இருக்கா அவருக்கு? ஏன்னா இந்தியன் 2 பெரிதளவு பேசப்படல. இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எப்போ என்ன எடுப்பாருன்னு தெரியாதுல்ல. சோ எடுப்பாரு. அவரோட பையன் வந்து ஹீரோவா அறிமுகமாக போறாங்களாம். சோ அந்த பையன் பேர் என்னன்னா அர்ஜித் சங்கர். லவ்வர் பாய் அப்படின்ற படத்துல வந்து நடிக்கிறாரா. இந்த படத்துல அவருக்கு ஜோடியான கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. அவர் பாக்குறதுக்கே லவ்வர் பாய் மாதிரி தான் இருக்காரு. அந்த படத்திலேயே நடிக்கிறாரா. லவ்வர் பாய் மாதிரி வளவர்வான்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பையன் வந்து ஜேசன் சஞ்சய் அவர்கள் போயிட்டு விஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அந்த வேலைகள் நடக்கும்ல, அந்த படப்பிடிப்பு, அந்த நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையும் நம்புறாங்க. நான் சங்கர் அவர்களுடைய பையனும் நடிக்கிறாரு சாக்லேட் பாயா. அந்த டைம்ல வந்து எப்படி மாதவன் ஷாம்லா இருந்தாரோ ஸோ அதே மாதிரி இருப்பாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு, திரையிலுக்கு நம்ம படம் பார்க்கும்போது எந்த மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரி. அடுத்ததாக சிம்ரன் அவங்களுடைய தங்கை குறித்து கொஞ்சம் மனம் வருந்தி மனம் ரொம்பவே நெகிழ்ந்து பேசியிருக்காங்க. யாரு? சிம்ரன் அவங்க தங்கை தானே, மோனல் அவங்க சகோதரி தான். இந்த பார்வை ஒன்றை போதுமே, பேசாத கண்ணும் பேசுமே, இந்த படம்லாம் அவங்க நடிச்சிருந்தாங்க. பார்வை ஒன்றை போதுமே எல்லா சாங்குமே வந்து ஹிட். விஜய் அவர்கள் கூட படத்துல நடிச்சிருப்பாங்க. பத்ரி அந்த படத்துல நடிச்சுதான் சினிமாவுல ஃபர்ஸ்ட் படம், தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் பத்ரி தான். விஜய் சார் கூட நடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு பட வாய்ப்புகள் கலக்கிட்டு இருந்தாங்க. பார்வை ஒன்றுமே போதுமே அந்த படம் தானே. ஆமா, அதுல வந்து குணால் அவர்களுக்கும் மோனல் அவர்களுக்கும் ஒரு காதல் இருந்த மாதிரியும் ஒரு கட்டுக்கதை வந்துச்சு. ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரியும். ஆனா மோனல் வந்து எதனால இறந்தாங்கன்னா காதல் தோல்வினாலதான். ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 2 பேருமே காதலிச்சாங்க. சோ 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க. சிம்ரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பேசாத கண்ணுமே பேசும் அந்த படத்துடைய சம் டைரக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர் அந்த உங்களோட ஏதோ ஒரு சம் லவ் பிளஸ் அது ஃபெயிலியர்ல முடிஞ்சதுனாலதான் அவங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய இழப்பு இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அழைச்சிட்டு வந்தது சிம்ரன் அவர்கள் தான். விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் படம் நடிச்சதுனால அவங்க வந்து எல்லார் பார்வையுமே பட்டாங்க, யாரு இவங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சிம்ரன் அவர்களும் சரி, மோனல் என்னோட லைலா வராலே அழகா இருப்பாங்க.
ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரே ஈக்குவல் அழகுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். யாரு பெஸ்ட் யாரு ஒஸ்ட்லாம் நம்ம வந்து கணக்கிட முடியாது. சிம்ரன் வந்து இந்த பக்கம் அழகு அப்படின்னா அவங்களும் அந்த பக்கம் அழகு அப்படி இருப்பாங்க. சோ தன்னோட தங்கையினுடைய இந்த மரணம் இந்த செய்தியை குறித்து அவங்க கொஞ்சம் நெருடலான மனசு கஷ்டமா இருக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் நினைச்சிருந்த விஷயம் குணால் அண்ட் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி அவங்க வீட்டுல ஒத்துக்கிறாதனால 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அந்த பேசாத கண்ணும் பேசுமே அந்த படத்தினுடைய அந்த படம் நடிச்சப்ப ஏற்பட்ட அந்த காதலுடைய தோல்வி அதுதான்ற மாதிரி சிம்ரன் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நானும் இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஓகே, ரோஜா படம் பாத்திருக்கீங்களா? ரோஜா படம் இல்லப்பா, காதலர் தினம். ஓ, அந்த ரோஜா சாங். அந்த காதல் தினம் படம் பாத்திருக்கீங்க? யாருக்கும் பிடிக்காத சொல்ல முடியாது. ஐயோ, அந்த படத்துல அவங்க வந்து காதல் எப்ப சொல்லுவாங்கன்னு நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். குணால் அவர்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி. அதாவது அந்த சமூக வலைதளங்கள் இப்ப உள்ள டெவலப்டா இருக்கு, ஆனா அந்த டைம்ல கிடையாது. அப்பவே அப்படி ஒரு ஃபீல் குட்டா காட்டி அந்த காமெடி எல்லாம் நம்ம ஆபீஸ் டைம்ல யூஸ் பண்ணிருப்போம். கவுண்டமணி சார் அன்பே டயானா டாக்டர் தட்டுவாங்கல்ல, அதை நம்ம ஆபீஸ்ல வந்து எந்திரிச்சு நின்று கேபின்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து அந்த மாதிரிலாம் டைப் பண்ணி ஃபன்லாம் வந்து பண்ணிருக்கிறாங்க. நிறைய நம்ம டிக்டாக் ரீல்ஸ்ல எல்லாம் அது வந்து பார்த்திருக்கோம். இந்த படம் வந்து பாக்குறது ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். சோ அதுல ரோஜா கேரக்டர் யாராவது மறக்க முடியுமா? கண்டிப்பா. அவங்களுடைய அழகு, அவங்க ஹைட் என்ன, அவங்க வெயிட் என்ன, அவங்க அழகு என்ன, ஒவ்வொன்றுமே அப்படி அவங்க முடிய ரசிக்கிறதா இல்ல அவங்க முகத்தை ரசிக்கிறதா இல்ல அவங்க எதை ரசிக்கிறதுனே தெரியாது. அந்த ரோஜா ரோஜா சாங் இருக்கும். ஆமா. சோ ரீசெண்டா கூட அந்த பாடகர் சத்ரியன் அவங்க பாடினாங்கல்ல. ஆமா, சத்யன். சோ அந்த சத்யன் அவர்கள் பாடி அந்த பாட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்திருந்துச்சு. சோ இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, சோனாலி அவர்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஹீரோயினா மாறினாங்கல்ல. ஆமா, அந்த ஒரு படம் தான் நடிச்சாங்க. ஆனா அந்த படத்துலயுமே அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க. என்ன அழகா இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சோ இவங்களுக்கு வந்து ஒரு 4th ஸ்டேஜ் கேன்சர் வந்திருக்கு 2018 டைம்ல. ஓகேவா? அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கேன்சர்னாலே ஒரு பெரிய வியாதி, மனசு வந்து தளர்ந்து போயிருவாங்க. ஆமா, ஏன்னா முடியெல்லாம் கொட்டிடும். சோ ஒரு ஹீரோயின் அப்படின்றவங்களுக்கு ஹேர் இல்லன்னா அடுத்ததாக அவங்க மனசே உடைஞ்சிருவாங்க. கரெக்ட் தான். ஆனா பட் இவங்க வந்து எந்த கஷ்டமும் படல. கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்ல போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, எடுத்து அதெல்லாம் அந்த இதுல இருந்து ஜெயிச்சு அந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்தி கியூர் ஆயிட்டாங்க இப்போ. ஓகே. சோ 2021ல உங்களுக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியுமே படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. ஏன்னா நான் தமிழ் படங்கள்ல அதற்கப்புறம் வேற எந்த படத்துலயும் நான் பார்க்கல. நீங்க எதுவும் பார்த்திருக்கீங்களா? எனக்குமே சரியா ஞாபகம் இல்ல. ஏன்னா காதலர் தினம்ன்றது இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான மூவி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு லவ்வர்ஸ் டேக்கும் சினிமால நடிச்சிருக்காங்க தானே, ஹிந்தி ஹீரோயின் அவங்க. சாரி, இப்பதான் எனக்கு வந்து தெரியுது. சோ அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. பட் ஆனா இதுக்கு அப்புறம் எனக்கு தெரியல அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து மாத்தி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியும். கிராபிக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இனிஷியலா பார்த்திருப்போம். ஆக்சுவலா அது கிராபிக்ஸ்ங்கிறது நமக்கே தெரியும். ஆனா அதுல ஒரு மிஸ்டேக்கா சொல்ல முடியாது. படம் ஃபுல்லா பாக்குறப்போ ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பாய்சன் குடிச்சிட்டு சாகுற மாதிரி தான் சீன் இருக்கும் கடைசியில. நீங்க என்ன காதலர் தினம்னு பேர் வச்சுட்டு காதலர் சேராத மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த படத்தோடைய கிளைமேக்ஸை மாத்தி வச்சாங்க. அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். நீங்க ஸ்டார்டிங்ல அந்த ஓ மரியா சாங், அதுல இருந்து தாண்டியா ஆட்டம் ஆட, கடைசியா நினைச்சபடி ரோஜா சாங், இன்னொன்னு டோலி டோலின்னு ஒரு சாங் வரும். அந்த படத்துல பாடலும் ஹிட், நகைச்சுவையும் ஹிட், இவங்களுடைய காதல் காட்சிகளும் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் அப்படின்னே அந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஆமா. சோ இவங்க வந்து இப்போ அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சா கூட அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா மனசை விட்டுறாம நம்ம மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோட நோயோட போராடி மறுபடியும் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க நமக்கு சொல்ற பாடமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் சினிமா அப்டேட்டோட வந்து பேசலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.